நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிந்தி வித் ஆனந்த். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் பார்த்துருந்தோம். அதாவது ஹிந்தியில் ஸ்வர்னு சொல்லுவாங்க, உயிரெழுத்துக்களை ஸ்வரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்களை பற்றி பார்ப்போம். மெய்யெழுத்துக்களை ஹிந்தியில் வியஞ்சன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கான்சோனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வியஞ்சனை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஸோ தமிழில் வந்து ஒரே ஒரு காதாக இருக்கும். நம்ம அதுவே எல்லா டிஃப்ரெண்ட் டைப்பாக ப்ரொனவுன்சியேஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். ஆனால் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் கா இருக்குது. ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டான ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கா வந்து இதுதான். இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கா தான். இங்கிலீஷில் வந்து கேஏன்னு சொல்லலாம். அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த க வந்து கொஞ்சம் இது வந்து க அப்படின்னு சொல்லலாம். கேஹெச்ஏ ப்ரொனவுன்சியேஷன் வரும். தமிழில் அதே கா தான். இங்கிலீஷில் சொல்லணும்னா கேஹெச்ஏ வரும். அடுத்தது பார்ப்போம். இது வந்து க ஜிஏ ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஸோ இது தமிழில் வந்து க தான் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து ஜிஏ ப்ரொனவுன்சியேஷன் வரும். அடுத்தது பார்ப்போம். இது வந்து க, அதாவது ஜிஹெச்ஏ ப்ரொனவுன்சியேஷன் வரும். தமிழில் கா, இங்கிலீஷில் வந்து ஜிஹெச்ஏ வரும். அடுத்தது வந்து ஞ, அதாவது நம்ம கா க வருது இல்லை, அதுதான் இது க. இந்த க இங்கிலீஷில் வந்து ஜிஎன்ஏ சொல்லலாம். அடுத்து வந்து சா பார்ப்போம். சா வரிசையிலே 2 சா இருக்குது, 2 ஜ இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு சா. இது எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க. தமிழில் வந்து சா, இங்கிலீஷில் சொல்லணும்னா சிஹெச்ஏ சொல்லலாம். அடுத்து வந்து ச கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இச்சு ப்ளஸ் அ அப்படின்னு சொல்லலாம். இச்சு ப்ளஸ் சான்னு சொல்லலாம். தமிழில் வந்து இச்சு ப்ளஸ் ச ச. இங்கிலீஷில் சொல்லணும்னா சிஹெச்ஏ ச அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து ஜ, அதாவது நம்ம தமிழில் ஜ அப்படிங்கிற ஒரு இது எழுத்து கிடையாது. நம்ம வடமொழி எழுத்து தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் ஹிந்தியில் வந்து 2 ஜா இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஜா. இது நார்மலாக நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற ஜா தான். இந்த ஜா வரும் தமிழில். இங்கிலீஷில் வந்து ஜேஏ வரும், ஜ. இன்னொரு ஜா இருக்குது ஹிந்தியில், அதை பார்ப்போம். இது வந்து ஜேஹெச்ஏ ப்ரொனவுன்சியேஷன் வரும். எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இதுவும் அதே ஜா தான் தமிழில். ஆனால் இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜேஹெச்ஏ வரும், ஜ அப்படின்னு சொல்லலாம் இதை. அடுத்தது பாருங்கள். இது வந்து ஞ, அதாவது ஞாயிறு அப்படிங்க எழுதுறதுக்கு நம்ம தமிழில் எழுதுவோம் இல்லையா, அந்த நா தான் வரும். இது காங் கா சா ஞ, அந்த ஞ. தமிழில் சொல்லணும்னா இந்த ஞ. இது இங்கிலீஷில் என்ஒய்ஏன்னு சொல்லலாம், ஞ. அடுத்து பாருங்கள் ட. எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். டாவை நார்மலாக நம்ம தமிழில் யூஸ் பண்ணுறது ஒரே டா தான். ஆனால் ஹிந்தியில்
மொத்தம் 4 டா இருக்குது. தமிழில் டா, இங்கிலீஷில் வந்து டிஏ டா. இது அடுத்த டா பார்க்கலாம். இதுவும் டா தான், கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ட அப்படின்னு சொல்லலாம். இட்டு ப்ளஸ் டன்னு சொல்லலாம். ட. இங்கிலீஷில் சொல்லணும்னா டபுள் டிஏ டிடிஏ ட அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்ப்போம். இது வந்து டா, நம்ம டான்னு சொல்லுவோம். இது வந்து டா. நம்ம தமிழில் எல்லாத்துக்குமே ஒரே டா தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாது. ஒன்றுத்துக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன் ப்ளஸ் லெட்டரும் டிஃப்ரெண்ட்டாக வருது, பார்த்துக்குங்க. இதோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து டா. தமிழில் டா தான் வரும். இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஏ வரும். ஓகேங்களா? டா. அடுத்த டாவை பார்க்கலாம். இது வந்து ட. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோட இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ட. தமிழில் டா தான். இங்கிலீஷில் சொல்லணும்னா டிடிஏ டிடிஏ வரும். அடுத்து வந்து ந. இது வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். ந. அதாவது தமிழில் வந்து 3 சுழி நா போடுவோம்ல, அதுதான் இது. ஸோ இது வந்து 3 சுழி நா. என்என்ஏ இங்கிலீஷில் சொல்லணும்னா. அடுத்தது வந்து த. இது வந்து நம்ம தமிழில் வந்து ஒரே தா தான், ஆனால் ஹிந்தியில் அப்படி கிடையாது. மொத்தம் 4 தா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தா. தா. இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஹெச்ஏ சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு தா. அடுத்த தா பாருங்கள். இதை வந்து த கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இது ப்ளஸ் தா சொல்லலாம். த. இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஹெச்ஏ வரும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து வந்து த. ஸோ இது எப்படின்னா, எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க. தமிழில் வந்து த தான் வரும். இங்கிலீஷில் வந்து டிஹெச்ஏ வரும். த. அடுத்தது பார்க்கலாம். இது வந்து த. அதாவது டிஹெச்ஏ வரும். அந்த சவுண்டு த அப்படின்னு வரணும். எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க. தமிழில் த தான் வரும். ஒரே லெட்டர் தான் நமக்கு இருக்குது தமிழில். இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஹெச்ஏ. அடுத்தது பார்க்கலாம். நா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நா வந்து 3 சுழி நா, இது வந்து 2 சுழி நா. ஓகேங்களா? எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேறு மாதிரி ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதி பழகிக்கலாம். இது வந்து 2 சுழி நா. இங்கிலீஷில் என்ஏன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்கள். பா. பா நமக்கு தமிழில் 1 தான் இருக்குது, ஆனால் ஹிந்தியில் 2 பா இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 பா இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்பா. அடுத்தது பாருங்கள். ஃப. இது தமிழில் நமக்கு இந்த லெட்டர் கிடையாது. ஃபங்கிறது எஃப்ஏ சவுண்டு. எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பிஹெச்ஏ சவுண்டு. ஃப. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ப. இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பா பார்த்தோம். இது வந்து ப. எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள்.
பாதம் தமிழில், இங்கிலீஷில் சொல்லணும்னா BA. அடுத்தது பார்ப்போம். இது ஒரு பா இருக்குது. அதாவது பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை ஹிந்தியில் வந்து பாரத்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு வர்ற பா தான் இது. பா BHA சவுண்டு வரும். பா இங்கிலீஷில் வந்து BHA. அடுத்தது வந்து மா வந்து ஒன்று தான் இருக்குது ஹிந்தியில். ஸோ யாரும் பயப்பட வேணாம், நிறையா வருதுன்ட்டு. ஒன்று தான் இருக்குது. இது நம்ம நார்மலாக தமிழில் யூஸ் பண்ணுற தான், இங்கிலீஷில் MAன்னு சொல்லலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது யா. இது யா, ஒய்ஏ வரும் இங்கிலீஷில். அடுத்தது ரா வந்து நம்ம தமிழில் கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ருப்பி சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் ருப்பி சிம்பிளே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இடையில ஒரு கோடு எடுத்து விட்டிங்கன்னா ருப்பி சிம்பிள் வரும். ஸோ இது வந்து தமிழில் யூஸ் பண்ணுற நார்மல் ரா, இந்த ரா. ஓகேங்களா? இங்கிலீஷில் RAன்னு சொல்லலாம். அடுத்தது லா. லா எப்படி போடுறதுன்னு பாருங்கள். தமிழில் யூஸ் பண்ணுற லா, LA. தமிழில் வந்து நம்ம 3 லா யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஹிந்தியில் ஒரே லா தான் இருக்குது. இந்த ஒரு லா தான் எல்லாத்துக்குமே வரும். அடுத்தது வந்து வ. தமிழில் வந்து வா யூஸ் பண்ணோம்ல, VA, அதுதான் இது. அடுத்து வந்து ஷா. ஷா எப்படி போடுறதுன்னு பாருங்கள். தமிழில் இந்த லெட்டர் கிடையாது, வடமொழி எழுத்து தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். தமிழில் சொல்லணும்னா ஷா, SHA வரும், ஷா. அடுத்து இன்னொரு ஷா. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் ப்ரொனன்சியேஷன் தான். இது ஷா இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி வரும். இதுவும் அதே ஷா தான், SHA. அடுத்தது வந்து சா. இது வந்து இந்த சர்க்கார் அப்படிங்கிற எழுத்துக்கள் வார்த்தைக்கெல்லாம் வரும்ல, அந்த சா. இது நார்மல் சா, தமிழில் கிடையாது, வடமொழி எழுத்தாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஒரு சாவை. அதை நான் எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன் உங்களுக்கு. தமிழில் இந்த சா பயன்படுத்துவோம்ல, அதுதான் இது. சேம் அதே சவுண்டு, SA வரும். அடுத்தது வந்து ஹ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெட்ரு. ஹிந்திக்கு வர்றது எல்லாமே இந்த ஹ தான் வரும். எப்படி எழுதுறதுன்னு பார்த்துக்குங்க. தமிழில் வந்து கிடையாது, வடமொழி எழுத்தை யூஸ் பண்ணுறோம். HA இந்த சவுண்டு. அடுத்தது வந்து க்ஷ. அதாவது முதல்ல எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இதை தமிழில் சொல்லணும்னா இக்கு ப்ளஸ் க்ஷ, இக்கு ப்ளஸ் ஷ சொல்லலாம், க்ஷ. இங்கிலீஷில் வந்து KSHA சொல்லலாம், க்ஷ க்ஷ அப்படின்னு வரும். அடுத்து வந்து த்ரா. இத்து ப்ளஸ் ர, த்ரா. யாத்ரா அப்படின்னு சொல்லும்ல, யாத்ரானா பயணம்,
அதுக்கு வர்ற த்ர இது. தமிழில் சொல்லணும்னா இத்து ப்ளஸ் ர த்ர. THRA வரும் த்ர. அடுத்து வந்து எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள் இந்த லெட்டரை. இது வந்து ஞ தான். தமிழில் ஞான்னு சொல்கிறோம்ல அதே தான். இங்கிலீஷில் வந்து GNAன்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷல் லெட்டர் மாதிரி. அடுத்தது வந்து ஷ்ர. எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இஷு ப்ளஸ் ர ஷ்ர. SHRA வரும் ஷ்ர. ஸ்ரீராம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள இந்த லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீ அதில் வரும் இது. அடுத்தது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நம்ம இன்றைக்கி ஹிந்தியில் இருக்கிற எல்லா கான்சோனன்ஸுமே பார்த்துட்டோம். எல்லா வியஞ்சன்ஸ் அதாவது மெய்யெழுத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். கால வந்து 4 கா இருக்குது. க KA சவுண்டு. அடுத்து வந்து KHA சவுண்டு. அடுத்து வந்து GA. அடுத்தது வந்து GHA க க க க க. அடுத்தது வந்து இது பார்த்தோம் நம்ம வந்து ஞ க ஞ அந்த க இது. அடுத்து வந்து ச CHA. அடுத்து வந்து CHHHA. அடுத்து வந்து ஜ தமிழில் வந்து ஜன்னு சொல்கிறோம்ல அந்த இது. அடுத்து வந்து JHA சவுண்டு ஜ. அடுத்தது வந்து ஞ கா கா ஞ இந்த ஞ பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ட பார்த்தோம். ட ட ட ட. அடுத்து வந்து 3 சொல்லினா பார்த்தோம். நான் எழுதிடுறேன். TA சவுண்டு ட. TTA ட. அடுத்து வந்து DA சவுண்டு ட. அடுத்து வந்து DDA ட. அடுத்து வந்து 3 சொல்லினா பார்த்தோம். 3 சொல்லினா இது. அடுத்து வந்து த THA த. THHA த. அடுத்து வந்து த DHA. அடுத்து DHHA. அடுத்து வந்து 2 சொல்லினா. அடுத்தது வந்து பா பார்த்தோம். PA. அடுத்து ஃபா PHA. அடுத்து பா BA. அடுத்து பா BHA. அடுத்து மா ஒரே ஒரு மா தான் இருக்குது. அடுத்து யா. அடுத்து ரா. அடுத்து லா. அடுத்து வா. அடுத்து வந்து ஷா. அடுத்தது வந்து இதுவும் ஷா தான். அடுத்து வந்து சா பார்த்தோம். அடுத்து வந்து ஹா பார்த்தோம். அடுத்து வந்து க்ஷா இக்கு ப்ளஸ் ஷா பார்த்தோம். அடுத்து வந்து த்ர இத்து ப்ளஸ் ரா. அடுத்து வந்து ஞ தமிழில் வர ஞ தான். அடுத்து ஷ்ரா இஷு ப்ளஸ் ரா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே தான் மெய்யெழுத்துக்கள். ஹிந்தியில் வியஞ்சன்னு சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.